Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. முதுகில் குத்தியவர்கள் என காங்கிரஸை கடுமையாக விமர்சித்த திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் தாவேக்காவை காங்கிரஸ் ஆதரிக்க திமுக ஒப்புதல் தர வேண்டியது இல்லை, அவர்களின் தனிப்பட்ட முடிவு அது என சரவணன் தெரிவித்திருக்கிறார். தாவேக்கா ஆட்சியமைக்க காங்கிரஸ் நிபந்தனையுடன் ஆதரவளிக்க முடிவு என தகவல் வெளியான நிலையில் அவர் காட்டமான பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். முதுகில் குத்தியவர்கள் என காங்கிரஸை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன். தாவேக்காவை காங்கிரஸ் ஆதரிக்க திமுக ஒப்புதல் தர வேண்டியது இல்லை என அது அவர்களின் தனிப்பட்ட முடிவு என அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நிகரான நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். அபிராமி வணக்கம். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வென்று தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக தமிழகத்தில் உருவெடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் கிடைக்காத நிலையில் கூடுதலாக 11 இடங்களை கேட்டுப்பெற வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகுத்து 28 சட்டமன்ற தொகுதிகளை கேட்டு பெற்ற காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு கூடுதல் இடங்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கோரியிருக்கிறார். நேரடியாக காங்கிரஸ் தலைமையிடம் பேசி தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஆதரவு தேவை என்ற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் இது போன்ற விஜய் ஒரு வேண்டுகோளை விடுத்திருப்பதாகவும் இதற்கான முடிவு என்பது தமிழக காங்கிரஸ் கமிட்டியிடமே ஒப்படைக்குவதாகவும் அவர்களே முடிவு எடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு தகவலை பகிர்ந்திருந்தார். அது மட்டுமல்லாது இந்த தமிழக மக்களுடைய உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுக்க வேண்டும் எனவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வலியுறுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் எப்போது வேண்டுமானாலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவளிக்கலாம் என்ற ஒரு நிலை வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் திமுக காங்கிரஸ் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சமூக வலைதளங்களின் மூலமாக திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதாகவும் தங்களுடைய விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் சரவணன் முதுகில் குத்தியவர்கள் காங்கிரஸ் என கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தாவேக்காவை காங்கிரஸ் ஆதரிப்பதற்கு திமுக ஒப்புதல் தர வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அது காங்கிரஸ் கட்சியினுடைய தனிப்பட்ட முடிவு என தெரிவித்திருக்கக்கூடிய சரவணன் தாவேக்காவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைப்பது என்பது தங்கள் முதுகில் குத்தியதை போல அமைந்து விட்டதாகவும் அவர் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இன்றைய தினம் காலை 10 மணிக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவின் அடிப்படையில் நேரடியாக தலைவர் விஜயை சந்தித்து நிபந்தனையற்ற ஆதரவை தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.